والصلاة والسلام على سيدنا محمد سيد الشرفاء ومصبب الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر صدق الله العلي العظيم. ஏழுவானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த் அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரினும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்களின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்த்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நசீகத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் அவ்வளம் பித்தகுல்லாஹ். கண்ணியத்திற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கால நேரங்களை படைத்து அக்கால நேரங்களை வருடங்களாகவும் வருடங்களை மாதங்களாகவும் மாதங்களை அல்லாஹ் தஆலா வாரங்களாகவும் வாரங்களை தினங்களாகவும் வகைப்படுத்தி பாகுபடுத்தி அல்லாஹ் நம்மவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு வருடத்தில் 12 மாதங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். முஹர்ரம் மாதம் முதல் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வரைக்கும் ரசூலுல்லாஹி உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு 12 மாதங்கள் என்ற கூட்டத்தை பகுதியை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். கண்ணியமானவர்களே, அதேபோல் அல்லாஹ் தஆலா ஒரு மாதத்தில் 29 தினங்கள் அல்லது 30 தினங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஷரீஅத்தினுடைய பெர்ஸ்பெக்டிவில் 28 தினங்கள் என்று ஒன்று கிடையாது. அதேபோல் 31வது தினம் என்று ஒன்றும் கிடையாது. ஆங்கில கணிப்பீட்டின் பிரகாரம் 28 தினங்கள் 31வது தினம் என்று ஒன்று இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதேபோல் அல்லாஹ் தஆலா ஒரு வாரத்தில் 7 தினங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, 12 மாதங்களை கொண்ட ஒரு வருடத்துக்குள்ளால் அல்லாஹ் தஆலா சிறப்புமிக்க மாதங்களாக, மகத்துவம் நிறைந்த மாதங்களாக அல் அஷ்ஹுருல் ஹுரும் எனப்படும் முஹர்ரம், ரஜப், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதங்களை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்திருப்பது போன்று 29 தினங்கள் 30 தினங்களை கொண்ட ஒவ்வொரு மாதத்துக்குள்ளாலும் அல்லாஹ் தஆலா ஐயாமுல் பீத் எனும் பிறை 13, 14, 15 இத்தினங்களை அல்லாஹ் தஆலா சிறப்பு
கண்ணியமானவர்களே, இதே தோரணையில் இதே வருஷத்தில் அல்லாஹ் தஆலா மொத்த 12 மாதங்களுக்கு மத்தியிலும் தனித்துவமான ஒரு மாதமாக, ஆச்சரியமான ஒரு மாதமாக, யுனிக்கான ஒரு மாதமாக, பல அற்புதங்களும் அபூர்வங்களும் நிறைந்த ஒரு மாதமாக, பல இஸ்லாமிய ஆச்சரியங்களும் நிகழ்வுகளும் நிறைந்த ஒரு மாதமாக அல்லாஹ் தஆலா ரமதான் எனும் மாதத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, உம்மத்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ரமதானுடைய மாதம் தனித்துவம் வாய்ந்த சிறப்புமிக்க மாதமாக வழங்கப்பட்டிருக்கிறது. உம்மத்தே நூஹ், உம்மத்தே மூசா, உம்மத்தே ஈசா, உம்மத்தே இப்ராஹிம், உம்மத்தே ஜக்கரியா, எத்தனையோ சமுதாயத்தவர்கள் இந்த உலகத்தில் தேர்வு செய்து அனுப்பப்பட்ட போதிலும் எந்த சமுதாயத்தவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ரமதானுடைய மாதத்தை சிறப்புமிக்க மாதமாக தேர்வு செய்து கொடுக்கவில்லை. கண்ணியமானவர்களே, அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு மாத்திரம்தான் மொத்த 12 மாதங்களுக்கு மத்தியிலும் யுனிக்கான ஒரு மந்த்ரா அல்லாஹ் ரமதானுடைய மாதத்தை ரசூலுல்லாஹி உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஒரு அழகான உதாரணத்தை அறிஞர்கள் தெளிவுபடுத்துவார்கள். ஒரு பூ இருக்கிறது. அப்பூ ரோஜா பூவாக இருக்கலாம், மல்லிகை பூவாக இருக்கலாம், குங்கும பூவாக இருக்கலாம். அந்த அழகிய பூவை எடுத்து ஒரு பெண் தன்னுடைய தலையில் வைத்துக் கொள்கிறார். அல்லாமா ஷாஹ் வலியுல்லா பின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹுஜ்ஜத்துல்லாஹ் அல்-பாலிகா என்ற கிரந்தத்தில் தெளிவுபடுத்தும் பொழுது, அந்த பூவை வைத்த பிற்பாடு அந்த கணவர், அந்த பெண்ணுடைய கணவர் சமூகம் தந்து, இந்த பூவை தலையில் வைத்திருக்கிறாய், இந்த பூவினுடைய அழகு, இந்த பூவினுடைய அட்ராக்டிவ் நீ தலையில் வைத்த பிற்பாடு தான் வெளிப்படுகிறது என்று அந்த பூவை அவர் வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே நம்முடைய பேச்சு வழக்கில் அந்த உதாரணம் பொருத்தமானதுதான். ஆனால் அந்த பெண் அந்த கலையில் அந்த பூவை வைத்ததின் காரணமாகத்தான் அந்த பூவுக்கு சிறப்பு என்பது கிடையாது. இயற்கையிலே அப்பூவுக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கிறது. இயற்கையிலேயே அந்த பூவுக்கு என்று வர்ணனை இருக்கிறது. இயற்கையிலேயே அந்த பூவுக்கு என்று ஒரு ஃப்ரெக்னஸ் இருக்குது. கண்ணியமானவர்களே, அப்பூவை அந்த பெண் தலையில் வைத்துக் கொண்ட பிற்பாடு அப்பூவினுடைய அழகும், அப்பூவினுடைய வர்ணனைகளும், அப்பூவினுடைய அட்ராக்டிவும் அதிகரிக்கலாம். சுப்ஹானல்லாஹ். அதே போல் தான் ரமதானுடைய மாதம் என்பது இந்த பூக்களை போன்று கண்ணியமானது. அல்லாஹ் தஆலா இயற்கையிலேயே இந்த பூவுக்கு எவ்வாறு அழகு வைத்திருக்கிறானோ அதே போன்று ரமதானுடைய மாதத்திற்கு அல்லாஹ் இயற்கையிலேயே செல்ஃப் தனித்துவங்களை வைத்திருக்கிறான். அல்லாஹ் மகத்துவங்களை வைத்திருக்கிறான். அல்லாஹ் ஆச்சரியங்களை வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்துக்குள்ளால் பலவிதமான நிகழ்வுகள், பலவிதமான ஆச்சரியமான காரியங்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவதன் மூலமாக இந்த ரமதானுடைய மாதத்துடைய சிறப்பம்சங்களும் மகிமைகளும் மேலும் அதிகரித்துக் கொள்கிறது. இதுதான் இதனுடைய யதார்த்தம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு தொழுகையுடைய, கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய வேதத்தின் அல்லாஹ் தாக்கத்தை பிரதிபலிப்பு ஏற்படுத்தினார். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் குர்ஆனை முஹர்ரமுடைய மாதத்தில் இறக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆனை ரஜபுடைய மாதத்தில் இறக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆனை துல்கஅதாவுடைய மாதத்தில் இறக்கவில்லை. குர்ஆனை அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் தேர்வு செய்து இறக்கினார். கண்ணியமானவர்களே, இதனால் இம்மாதத்தினுடைய மகத்துவங்கள் அதிகரிக்கிறது. அல்லாஹ்
இஸ்லாமிய வெற்றிகள், இஸ்லாமிய மார்க்கத்துடைய ப்ராஸ்பரிட்டி அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்திலிருந்து தடை ஏற்படுத்தினார். பத்ர் யுத்தத்தினுடைய வெற்றி அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் தடைப்படுத்தினார். பலஸ்தீன் பூமியுடைய முதலாவது வெற்றி அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் ஏற்படுத்தினார். இஸ்லாமியர்களுக்கு 750 வருடங்கள் 850 வருடங்களுக்கு மேல் வழங்கப்பட்ட இஸ்ரேலின் ஆட்சி காலம் இந்த ரமதானுடைய மாதத்தில் தடைப்படுத்தப்பட்டது. கனிமங்களே, அறிஞர்கள் தெளிவுபடுத்துவாங்க, மொத்தமாக இஸ்லாம் மார்க்கத்தினுடைய மறுமலர்ச்சி இந்த மாதத்தில் தான் ஏற்படுத்தப்பட்டது. இந்த மாதத்தில் இருந்து தான் அத்துணை மாதங்களுக்கும் அத்துணை காலங்களுக்கும் இஸ்லாம் மார்க்கத்தினுடைய பிரதிபலிப்புகள், நூல்கள், பிரகாசங்கள் பிரதிபலிக்க ஆரம்பித்தது. கனிமங்களே, 3 விடயங்கள் இருக்குது. நாம் ரமதான் மாதத்தினுடைய 2வது பிறைக்குள்ளாக இருக்கிறோம். 2வது நோன்பு அமர்ந்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விதமான விடயங்களை ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தோடு பகிர்ந்து கொண்டாங்க. எப்பொழுது ரமதான் மாதத்துடைய பிறை தென்பட ஆரம்பிக்கிறோ, கண்ணியமானவர்களே, 2வது பிறை அமர்ந்து கொண்டிருக்கிறோம். 3 விதமான மாற்றங்கள், 3 விதமான நிகழ்வுகள், 3 விதமான பஷாரத்துகள் அன்பு ரசூலுல்லாஹ்வின் மூலமாக ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தார்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எப்பொழுது ரமதான் மாதத்துடைய பிறை தென்படுமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, துஃபத்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னah. கண்ணியமானவர்களே, மொத்தமாக 8 விதமான சுவர்க்கத்தினுடைய வாயில்களும் 11 மாதங்களில் அதற்குரிய எந்த அடையாளமும் இருக்காது. ரமதானுடைய மாதத்தினுடைய பிறை எப்பொழுது தென்படுமோ அந்த நாள் முதல் அடுத்த பிறை ஷவ்வாலுடைய பிறை தென்படும் வரைக்கும் சுவனத்தினுடைய 8 விதமான வாயில்கள் திறக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். வேற எந்த மாதத்துக்கும் இது தனித்துவம் கிடையாது. وَتُغَلَّقُ فِيهِ أَبْوَابُ النَّارِ. ரமதானுடைய பிறை தென்பட்டு விட்டால் நரகத்தினுடைய வாயில்கள் முழுமையாக பூட்டப்படுகிறது. கனிமகளே, 3வது விடயம் சொன்னாங்க, وَتُصَفَّدُ فِيهِ الشَّيَاطِينُ. கனிமகளே, ரமதானுடைய பிறை தென்பட்டு விட்டால் மனிதர்களை பாவங்களின் பக்கம், மோசமான செயல்களின் பக்கம், நஜீஸான அசுத்தமான பாவங்களின் பக்கம், மனிதர்களை கொண்டு செல்லக்கூடிய ஜினாவின் பக்கம், விபச்சாரின் பக்கம், மதுபோதையின் பக்கம், மோசமான பழக்க வழக்கங்களின் பக்கம், கனிமகளே, ஹராமான தொழிலின் பக்கம், ஹராமான சம்பாத்தியத்தின் பக்கம் மனிதர்களை இழுத்துச் செல்லக்கூடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு கடலில் தூக்கி எறியப்படக்கூடிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம். கனிமகளே, அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் பிறக்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் தஆலா ஆமினாவுடைய வயிற்றிலிருந்து நபியவர்கள் வெளியே வரும் பொழுது, கனிமகளே, இந்த பூமிக்கு மேலான ஒரு ஷைத்தான் கூட இருக்கவில்லை. அத்துணை ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை முன்னிட்டு இஸ்லாமிக் ஹிஸ்டரியில் பதிவு செய்யப்படுகிறது. அத்துணை ஷைத்தான்களும் இப்லீஸ்களும் விலங்கிடப்பட்டார்கள் அன்பு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிறப்பை முன்னிட்டு. கனிமகளே, மறுபடியும் அன்பு நபியுடைய பிறப்பு இந்த உலகத்தில் ஏற்பட போவது கிடையாது. ரசூலுல்லாஹ் பிறந்து மரணித்து விட்டார்கள். ஆனால் இந்த உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் கனிமகளே, ரமதான் மாதத்துடைய பிறப்பு இருக்குது, ரமதான் மாதத்துடைய உதயம் இருக்குது, ரமதான் மாதத்துடைய சந்திப்பு இருக்குது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ரமதானுடைய மாதத்திலும் அன்பு நபிகளுடைய அந்த பிறப்பின் பொழுது எவ்வாறு ஷைத்தான்கள் கைவிடப்பட்டார்களோ அதே போல் ரமதான் மாதத்துடைய பிறை தென்படும் பொழுது கண்ணியமாக
ஏதாவது பிரச்சனை இருக்குதா? டாக்டர் சொன்னாரு, இங்க பாருங்க, நீங்க நோம்பு குடிக்க முடியாது. ஏனென்றா உங்களுக்கு தண்ணி குடிக்கிறது அது மஸ்ட். நீங்க நோம்புடைய காலம் தண்ணி குடிக்க முடியாம போகும். அவர் ஓவர் போன் தான் பேசும்பொழுது அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடிச்சா அதுன்னு சொன்னார். ரொம்ப விடயமானு சொல்லி கேட்டாங்க. இனிவர்களே, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அந்த ஏக்கத்தில் அல்லாஹ் எனக்கு ரமதான் தந்தும் அந்த ரமதானை பயன்படுத்த முடியாமல் நான் இருக்கிறேன். இனிவர்களே, ரமதான் மாதத்தை ஒரு மனிதன் அடைந்து இந்த மாதத்தை நாசனம் செய்திருக்கிறார். இம்மாதத்தை அவர் நாசமாக்கி விட்டார். இம்மாதத்துக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தின் கண்ணியத்தை அவன் செலுத்தாவிட்டான். இனிவர்களே, அவனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம் புரிந்து கொள்வோம். மக்கள் கேளுங்க, சலதாசனுடைய மொத்த 23 வருடம் நூற்றுடைய வாழ்க்கை நம்மளுக்கு 2 பகுதிகளாக வகைப்படுத்தலாம். ஹிஸ்டரியுடைய பார்வையில் அதில் 13 வருடம் அன்பு நபியுடைய மக்களுக்கு நம்முடைய நூற்றுடைய வாழ்க்கை. 2வது பகுதி சலதாசனுடைய 10 வருடம் மதீனத்து மண்ணுடைய நூற்றுடைய வாழ்க்கை. இனிவர்களே, மொத்தமாக 23 வருஷம் சலதாசன் நூற்றோடு வாழ்ந்திருக்கிறார்கள். இனிவர்களே, இஸ்லாம் 4 விதமான அடிப்படையான வாஜிபான கடமைகளை அவர்களை முன்வைத்திருக்கிறது. சல்லல்லாஹு அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுதுதான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ததற்கு 17 மாதங்கள் இருக்கும் தருணத்தில் அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய முதல் வணக்கமான தொழுகையை அல்லாஹ் மக்காவுடைய பூமியில் கடமையாக்கினார். இனிவர்களே, மக்காவுடைய பூமியில் அன்பு நபியவர்கள் 17 மாதங்கள் தொழுகையுடைய இபாதத்தை நிறைவேற்றினார்கள். மக்காவுடைய பூமியில் முதலாக கடமையாக்கப்பட்ட இபாதத் தொழுகை. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துடைய பயணத்துக்கு அனுமதி கொடுத்தாரே. ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. இனிமகளே, முதல் வருடம் கடந்த 2வது வருடம் ஸ்டார்டிங் ஆகுது. சல்லல்லாஹு மதீனாவுடைய வாழ்க்கையில கண்ணியமான உலமாக்களை கேளுங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா முதலாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய பூமியில் கடமையாக்கிய அமல் இபாதத் கண்ணியமானே, அது ஸகாத் கிடையாது, அது ஹஜ் கிடையாது, உம்ரா கிடையாது. முதலாக மதீனாவுடைய பூமியில் அன்பு நபியவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட வணக்கம் நோன்பு என்ற அமலை அல்லாஹ் கடமையாக்கினார். மக்காவுடைய பூமியில் அல்லாஹ் தஆலா தொழுகையை கடமையாக்கினார். மதீனாவுடைய பூமியில் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினார். 2 இபாதத்துக்கும் ஒரு அழகான உறவு இருக்கிறது. அழகான ஆச்சரியமான உறவு இருக்கிறது. தொழுகை என்பது ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பை மாத்திரம் பயன்படுத்தி செய்யக்கூடிய வழக்கம். நோன்பு ஒரு மனிதன் அவனுடைய உடம்பை மாத்திரம் பயன்படுத்தி செய்யக்கூடிய வழக்கம். அல் இபாதா அல் பதனியா அல் மஹ்தா என்பதாக அழைக்கப்படும். இந்த உடம்பு வீக்காக இருந்தா ஹஜ் செய்யறதுக்கு எனக்கு முடியாம போயிட்டா, எனக்கு இந்த பணம் இருக்குது, இன்னும் ஒரு மனிதனை கூப்பிட்டு எனக்கு ஹஜ் செய்யறதுக்கு கேலாம், நீங்க போய் எனக்கு பதிலாக ஹஜ் செய்து வாங்கண்டா ஷரியத்தில் அது அனுமதிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். என்னுடைய ஸகாத்தை எடுத்து நான் இதை போய் விநியோகித்து விட்டு வாருங்கள் என்று கூறப்பட்டால் அது முறையிருக்கு. ஆனால் இன்னொரு மனிதனை பார்த்து எனக்கு இன்று நான் சுயநலமாக இருக்கிறேன், எனக்கு பதிலாக நீங்கள் கொடுக்கிறதாக கூற முடியாது. நான் சுயநலமாக இருக்கிறேன், எனக்கு பதிலாக நீங்கள் நோட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக கூற முடியாது. பணம் தருது என்று சொன்னாலும் கூட அந்த இபாதத்தை செய்ய முடியாது. இஸ்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய முழுமையான உடம்பை மாத்திரம் பயன்படுத்தி செய்யக்கூடிய வணக்கமாக முதல் வழக்கம் மக்களுக்கு பூமியில் தொழுகையும், 2வது வழக்கம் மதீனத்து பூமியில் நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி கொடுத்தார். ஒரு தனித்துவம் இருக்குது நோன்புக்கும் தொழுகை. சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல தான் அல்லாஹ் நாவை பற்றி தெளிவுபடுத்துவாங்க. ஷர்ஹுல் முஹத்தப் என்ற கிரந்தத்தில் கண்ணியமானே 11 மாதங்கள் அல்லது 12 மாதங்கள் அன்பு நபியவர்கள் மரணிக்கும் வரைக்கும் தொழுகையுடைய இபாதத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். 11 மாதங்கள் அல்லது 12 மாதங்கள். கண்ணியமானே, அதே சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு விடுத்தம் தான் ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். கடைசி அந்த ஹஜ்ஜுல் வதா சொன்னாங்க சஹாபாக்களே, அடுத்த வருஷம் நான் இருப்போனோ தெரியாது, லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா பிஹாதல் மௌகிஃபி அபதா. அதே போன்று அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய பூமியிலே செல்லுது. கண்ணியமானே, அல்லாஹ் நபியவர்கள் சொன்னாங்க, ஆனால் மதீனாவுடைய பூமியில் இருந்து கொண்டு அன்பர்கள் 9
படுத்திக் கொண்டிருக்கிறாங்க, ஹோட்டல்கள் இருக்கிறாங்க, சாப்பாடு சாப்பிடுறாங்க, நோம்புடைய மாதத்தை அகலப்படுத்துறாங்க என்று இந்த மின்பர் வேலைக்கு மேல் அமர்ந்து கனிமகளே நோன்பு பிடிக்க வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும் என்பதாக நோன்புடைய முக்கியத்துவங்களை பற்றி ஆளுங்கள் உலகத்தில் என்பதாக பேசப்படுகிறது. அன்புகளே, நோன்பு சத்தான நோன்பு என்பதை ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பருவான நோன்பாக இருக்கலாம், சுன்னத்தான நோன்பாக இருக்கலாம், ரெண்டுமே ஈக்குவலாக தான் பார்க்கப்படுது. பருவ சுன்னத்து நோன்பாக 11 மாதங்கள் நோன்பு பிடித்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். 11 மாதங்கள் நோன்பு நோட்ட சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அடிவார்களே, எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஹஜ்ரத், எனக்கு 30 நோன்பு பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. 11 மாதங்கள் நோன்பு நோட்ட சஹாபாக்கள் அபூ தர்தா அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள், உஸ்மான் இப்னு மத்ஊத் அவர்கள் சஹாபாக்கள்ல ஒரு குரூப் இருந்தது. 11 மாதங்கள் ரமலானுடைய மாதம் அல்லாமல் தன்னுடைய பகல் நாள் முழுவதும் சுன்னத்தான நோம்பில் ஈடுபட்டவர்கள். ஃபர்தான் நோம்புக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். மகளே, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க அபூ தர்தா ரலியல்லாஹு சந்திக்கிறதுக்கு. வீட்டுக்குள் நுழையும் பொழுது உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க, அபூ தர்தாவுடைய மனைவி. அவங்களோட ஆடைகள் எல்லாம் அலங்கோலமாக இருந்தது. சல்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தாங்க. அபூ தர்தாவுடைய மனைவியை பார்த்து உம்மு தர்தா அவர்கள் கேட்டாங்க, சல்மான் ரலியல்லாஹு இன்னும் அபூ தர்தா எப்படி இருக்கிறீங்க? அவங்களோட ஆடைகள் பரதேசியாகப்பட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கணவன் மனைவிக்குரிய ஹக்கை கொடுக்கல. மனைவி அலங்கரிக்கிறது கணவன். கணவனுக்கு மனைவியுடைய அந்த ஈடுபாடுகள் குறைவு என்பதாக விளைச்சு கேட்டாங்க. அவருக்கு உலகத்தினுடைய தேவையை கிடையாது. சல்மான் அல்லாஹ் அக்பர். பகல் முழுவதும் அவர் நின்று பகல் முழுவதும் சுன்னத்தான நோம்பில் இருக்கிறார். இரவு முழுவதும் அவர் நின்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு துன்யாவுடைய எந்த தேவைகளும் கிடையாது என்று கூறிய பிற்பாடு அந்த தருணத்தை பார்த்து அபூதர்தார் வந்தார்கள். சாப்பாடு முன்னால் வைக்கப்பட்டிருந்தது. சொன்னாங்க அபூதர்தார் சல்மான் பார்த்து, சல்மான் நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடலையா? நான் சுன்னத்தான நோன்பு வச்சிருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். சல்மான் சொன்னாங்க, அபூ தர்தா அல்லாஹ்வை சத்தியமாக லதுஃப்திரன்ன, நீங்க பிடிச்ச இந்த சுன்னத்தான நோன்பை விடுவோம்னு சொன்னாங்க. சுன்னத்தான நோன்பு அது பிரேக் பண்ணிட்டு சரிக்கு அனுமதிக்கிறது. சல்மான் ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. கூறி அடுத்த கணம் சல்மானோடு சேர்ந்த நோன்பை விட்டு அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இரவு நேரம் இஷாவுடைய தொழுகை கொண்டுட்டு வீட்டில் இருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. சல்மான் அவர்களுக்கு முன்னால் இருந்த அபூ தர்தா அவர்கள் மெதுவாக நழுவாக வச்சுட்டாங்க. எங்க போகிறீங்க? எங்க போறீங்க அபூ தர்தா? சல்மான், நான் இரவு வணக்கணும், தியாகங்களை செய்யணும், இபாதத்தில் ஈடுபடணும் சொன்னாங்க. இன்றைக்கு நைட்டு தியாகங்களை என்றது இல்லை, இரவு வணக்கம் என்றது தேவையில்லை, என்னையோட பக்கத்தில் வந்து இருக்கவங்க தூங்குவோம். மகளே, பக்கத்தில் வந்து சொன்னாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு பார்த்து சல்மான் சொன்னாங்க, அபூ தர்தா அவங்க லைஃப் நீங்க மூன்றாக பாகுபடுத்தணும். லைஃப் நீங்க பயன்படுத்தணும். உங்களுடைய கண்களுக்கும் உடம்புக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு ஹக்கு இருக்குது. நீங்க முழுமையாக இபாதத்தில் மாற்றி இருக்கீங்க. உங்களுடைய மனைவி இருக்கிறாள், மனைவிக்குரிய அந்த ஹக்கை கடமை நீங்கள் செலுத்த வேண்டும். ரப்புக்குரிய ஹக்கு இருக்குது, அதை நீங்க கொடுத்துக்கோங்க. மற்ற இரவு 2 பேர் தூங்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், தஹஜ்ஜுத் எழுதுறாங்க. சுபஹுடைய அதாசத்து கேட்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அபூ தர்தா அவர்கள் விரைந்து போய் சஃப்ல அமர்ந்து ரசூலுல்லாஹ் பக்கத்தில் அமர்ந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நோன்பு நோட்டிருந்த என்னை தடுத்தார் சல்மான். இரவு வணங்கி வந்த என்னை தடுத்தார் சல்மான். யா ரசூலல்லாஹ், இது சரியானதாக கேட்ட பொழுது அன்பு நபி அவர்கள் அபூ தர்தாவை பார்த்து கூறினார்கள், அபூ தர்தா, உங்களுடைய உடம்புக்கும் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய ரப்புக்கும் கொடுக்க வேண்டிய ஹக்குகள் இருக்குது. அதை சரியாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். சல்மானுடைய அட்வைஸ் 100% சரி சொன்னாங்க. சஹாபாக்கள் என்பவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள், விவாதத்தை
18 மணித்தியாலம் அல்லது 19 மணித்தியாலம் எங்கட நோம்பு ஃபாஸ்டிங் பீரியட். நான் நோம்பு பிடிச்சி ஒரு 3-4 மணித்தியாலம் போ அடுத்த கணக்கு எனக்கு சகல் கொண்டு இரவு குறை பகல் கூட சுப்ஹானல்லாஹ். மேக்ஸிமம் 13 மணித்தியாலங்கள் 14 மணித்தியாலங்கள் நாங்கள் ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய நோம்புகிறோம். ஆய்வுடைய வெளியீடுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர்ஸ் சயின்டிபிக்கலாக ஆய்வு ரீதியாக ஒரு மனிதன் நோட்பதன் மூலமாக கண்ணியத்துக்குரியவர்களே அன்பு சுகமுடைய தெளிவான அறிவு இருக்குது. அது வருடத்தில் பல மாதங்கள் ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளால் இஸ்பாலாக இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் இந்த 13 மணித்தியாலங்கள் 14 மணித்தியாலங்கள் நோட்பதன் மூலமாக அந்த நச்சுத்தன்மைகள் வெளியேற்றப்படுகிறது. அதற்கு இட் இஸ் கால்ட் ஏஜிஸ் என்று அழைக்கப்படும். வைத்தியர்கள் வேறு கூறுவாங்க BDNF brain drive. ஒரு மனிதன் நோட்பதன் மூலமாக அவருடைய மூளையுடைய அபிவிருத்தி சக்தி அதிகரிக்கிறது. கலிபோர்னியாவுடைய டாக்டர்ஸ் கூறுகிறார்கள் ஒரு மனிதன் நோட்பதன் மூலமாக அவருடைய உடம்புக்குள்ளால் இருக்கக்கூடிய மோசமான டிசீஸ்களை தடுத்து நிறுத்துகிறது. Maybe the best way to combat cancer இந்த உலகத்தில் ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கேன்சர் என்ற நோய்க்கு மிகப்பெரும் தெரப்பியாக ட்ரீட்மெண்டாக ஃபாஸ்டிங் மந்த் ஆஃப் ரமலான் இருக்குது. ஒரு ஆய்வு செய்தால் எலிகளை டாக்டர் மார்க் மேட்சன் கூறுகிறார் ஒரு மனிதன் நோட்பதன் மூலமாக அவனுடைய ஆயுள் நீடிக்கப்படுகிறது. எலிகளை பரிசோதித்து பார்க்கிறார்கள். இவைகள் அனைத்தையும் ஒரு பக்கமாக வைத்துள்ளோம். 1400 வருடங்களுக்கு முன்னால் அன்பு ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஏ சஹாபாக்களே முஸ்லிம்களே, சூமு தஸிஹு, நீங்கள் நோன்பு நோற்று வாருங்கள், அல்லாஹ் உங்கள் உடம்புல நோன்பு மூலமாக ஆரோக்கியத்தை தருவார். சூமு தஸிஹு அன்பு ஸல்லல்லாஹு தெளிவாக பேசுகிறார்கள். ஒரு மனிதனுடைய நோன்புக்கு பின்னால் ஆரோக்கியம் மறைந்திருக்கிறது. ஏழை இபாதத்துகளுக்கும் நோன்பு என்ற அமலுக்கு மத்தியில மிகப்பெரும் வேறுபாட்டை ஹதீஸ் முன்வைத்திருக்கிறது. 5 நேரம் தொழுகிறோம், நன்மை கொடுக்கப்படுகிறது. ஸகாத் கொடுக்கிறோம், நன்மை கொடுக்கப்படுகிறது. ஹஜ் செய்கிறோம், நன்மை கொடுக்கப்படுகிறது. ஆனால் நோன்புக்கும் ஏனைய அமல்களுக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்குது. அது பிக் டிஃபரண்ட் தெரியுமா? சொல்லுவோம் அல்லாஹ் கூறுகிறான், நோன்புக்குரிய நன்மையில தொழுகைக்கு மாதிரி அல்ல, ஜகாத்துக்கு மாதிரி அல்ல, ஹஜ்ஜை போன்று அல்ல. வஅனா அஜ்ஸிபிஹி, ஏ மனிதர்களே, ஏ என்னுடைய படைப்புகளே, நோன்புக்குரிய கூலியை நான் கொடுக்கிறேன். ஒரு 5 நேரம் தொழுகிற அண்ணனுக்கு தெரியும் அவரை தொழுகையாளர் என்று. பள்ளிக்கு வந்து போகிறார்கள். ஒரு மனிதன் வருஷ கடைசியில ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாருன்னா அது ஹாஜ் என்ற பட்டத்தை எடுத்துருக்காரு எனக்கு தெரியும். ஒரு மனிதன் சதகா கொடுக்கிறார் எனக்கு தெரியும், சதகா கொடுத்துட்டாருங்க. ஒரு மனிதன் சகாத்தை நிறைவேற்றி விட்டார் எனக்கு தெரியும், அவர் சகாத்தை போதும் பண்ணிட்டாருங்க. என் மகளே, சகருக்கும் எழுப்பி மனைவி குழந்தைகளோட நீயத்து வச்சு நோம்பு பிடிச்சி இஃப்தாருடைய நேரத்துல மனைவிக்கும் தெரியா, ஊர்ல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் தெரியா, இவர் நோம்பாயிலே படைத்த ரப்புக்கு மாத்திரம் தான் தெரியும். இன்னைக்கு சமூகத்தில் எத்தனையோ பேர் இருக்கு, நாங்கள் நோம்பாடி மாதிரி ஆக்ஷன் இருக்கு. நான் நோம்பாடிப்பா, நோம்பாடியுடைய பேச்சு பேசுவாரு, நோம்பாடி மாதிரி பிஹேவ் பண்ணுவாரு, நோம்பாடி மாதிரி தயாராகுவாரு. இவர்களே, படைத்த ரப்புக்கு தெரியும் அவன் நோம்பாடியாக இல்லையா இருக்கிறான் இல்லையா என்று. இதனால் தான் சபாசம் கூறினார்கள், அல்லாஹ் ஹதீஸில் குத்ஸில் பேசுகிறான், நோன்புக்குரிய நன்மையை நான் பெறுகிறேன். இவர்களே, ஒரு மனிதன் கல்வியில் இந்த விடயங்களை நாம பதிவிடுகிறோம். எனக்கு நிறைய பேர் இந்த குத்துபாவுடைய லாஸ்ட் பகுதிக்கு நான் ஆரம்பிக்கிறேன். குத்துபாவுடைய டைமும் அது பிற்படுத்தப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டுச்சு. நாங்கள் கூறுவோம், இஸ்லாம் ரமதானுடைய மாதத்துக்குள்ள நாங்கள் விடுதலை யாருக்கு இஸ்லாம் நோன்பை கடமையாக்கி இருக்கிறது? யாருக்கெல்லாம் நோன்பை இஸ்லாம் முடியாக்கி இருக்கிறது? குர்ஆன் பேசுகிறது, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்ம். யாரெல்லாம் ரமதானுடைய மாதத்துக்குள்ள நுழைந்திருக்கிறீர்களோ ஒவ்வொருவருக்கும் நோன்பு கடமை என்பதாக குர்ஆன் பேசுகிறது. எனக்கு நோன்பு கடமை, அவங்களுக்கு நோன்பு கடமையா? கண்டிப்பாக
கண்டிஷன்ஸ் இருக்குது. 6 கண்டிஷன்ஸ். பருவத்தை அடைந்த ஒவ்வொரு மனிதனும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 6 கண்டிஷன்ஸ் யாருக்கு இருக்குதோ இந்த பூமிக்கு மேலால் அந்த மனிதனுக்கு நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கல. ويتحتم وجوب ذلك على كل مسلم بالغ عاقل طاهر قادر مقيم. நோன்பு கடமையாக இருக்கு. 6 கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுல முதல் பகுதி என்பவர்களே 3 கண்டிஷன் கவனான கண்டிஷன். அவன் முஸ்லிமாக இருக்கணும். இரண்டாவது அவன் புத்தி சுவாதீனமாக இருக்கணும். வைத்தியக்காரர்கள் நோன்பு கடமை இல்லை. மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய சகோதரருக்கு நோன்பு கடமை இல்லை. முஸ்லிமாக இல்லாமல் அவன் மென்டலி எஃபெக்டாக இருக்கு. மூன்றாவது கடமை நோன்பு யாருக்கு கடமை தெரியுமா? பருவத்தை 5 வயசு பிள்ளைக்கு நோன்பு கடமை இல்லை. 7 வயசு பிள்ளைக்கு நோன்பு கடமை இல்லை. 8 வயது குழந்தைக்கு நோன்பு கடமை இல்லை. ஆனால் யாரும் தாய் தகப்பன்மார் பெற்றார்களை தவறுதலாக கொண்டுவிடக்கூடாது. கனிமகளே, இந்த விடயத்தில் நம்மை அதிகமானவர்கள் நாம் தவறாக பிஹேவ் பண்ணிக் கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன், ஒரு சிறு குழந்தை 7 வயதை அடைந்துவிட்டால் குர்ஆன் இஸ்லாம் ஹதீஸ் கூறுகிறது, அந்த குழந்தைக்கு நீங்கள் எச்சரிக்கையோடு தொழுகையை கற்றுக் கொடுங்கள். சொல்லுவாப்பா, 10 வயதை அடைந்த குழந்தை தொழாவிட்டால் அடித்து நீங்கள் தொழுவீர்கள். முரு பிஸ்ஸபிய ஸலாம் இதா பலக 7 சினீன் வ இதா பலக 10 சினீன் ஃபضربوا عليها. இந்த மார்க்க சட்டம் கனிமகளே தொழுகைக்கு மாத்திரம் அல்ல. இந்த மார்க்க சட்டம், இந்த ரூல் தொழுகைக்கு மாத்திரம் அல்ல. ஷரியத்தில் ஃபுகாக்கள் தெளிவாக இந்த ஹதீஸை நோன்புக்கு அப்ளை பண்றாங்க. 7 வயசு பிள்ளைக்கு நீங்க நோன்பை படிச்சு கொடுங்க. 7 வயசுல நோன்பு பிடிக்கும். 10 வயதுல அந்த நோன்பு பிடிக்கலாட்டி பனிஷ்மெண்ட் பண்ணி அவர்களுக்கு நோன்பை நீங்கள் பிடிக்க வைங்க. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு 14 வயது அடைஞ்ச வாலிபன் வெளியாக இருக்கிறான். 20 வயதை அடைந்து கொண்டு வெளியாக இருக்கிறாங்க. 30 வயதை அடைஞ்சவங்க இருக்கிறாங்க. ரமலானுடைய காலத்தில் நோன்பு பிடிக்கிறதுக்கு ஏதாவது வீட்டுக்குள்ள தாயும் தகப்பனும் குழந்தைகளுக்கு கொடுக்காத பயிற்சி கனிமகளே. 20 வயது வாலிபன் தைரியமாக ரமலானுடைய காலத்தில் பப்ளிக்காக இருந்து கொண்டு கண்ணீரை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எந்த விதமான வெட்க சுபாவம் கிடையாது. 28 வயது வாலிபன் ரமலானுடைய காலத்தில் வீட்டுக்கு வெளியாக சேர் போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். எந்த விதமான படைப்பு ரமலானுடைய பயம் கிடையாது. தாய் தகப்பன் விட்ட தவறுகள் இல்லை. யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. பர்சனலாக ஒரு பாவத்தை செஞ்சேன்னா அதை அந்த தண்டனை அனுபவிச்சு கொள்வேன். இன்றைக்கு சமூகத்தில் வாலிபர்கள் யாரும் இதை தவறாக புரியக்கூடாது. ஹக்குகள் ஹக்காக பேசப்படுவது கனிமகளே. ரமலானுடைய காலம் வந்து கூட எத்தனையோ வாலிபர்கள் 15 வயது கடந்தவங்க, 20 வயது கடந்தவங்க இன்னும் ரமலான் மாதத்துடைய கௌரவத்தை கொடுக்காமல் இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், மஸ்ஜிதை அவர்கள் அவமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தராவீஹுடைய கை, மாதத்துடைய கை, மஸ்ஜிதுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்காமல் இருக்கிறார்கள். ரமலானுடைய இரவு நேரங்களில் அவருக்காக வேண்டி, இபாதத்துக்காக வேண்டி ஒரு கூட்டம் மஸ்ஜிதுக்கு சமூகம் தரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பப்ளிக் இடங்களில் அமர்ந்து கொண்டு வரக்கூடியவர்களையும் போகக்கூடியவர்களையும் கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். நடக்குது. பெண்களுக்கு தொழுவார்த்தை கேட்காது. பெண்களுக்கு தொழுவார்த்தை கேட்காது. என்ன பிரச்சனை? நாங்கள் தொழ வர மாட்டோம். வாலிபர்களுடைய செயற்பாடுகள் சேர்த்தை அவங்க மஸ்ஜிதுக்கு சமூகம் தரக்கூடியவர்கள். அதே தருணத்தில் அவர்கள் மஸ்ஜிதுக்கு சமூகம் தரக்கூடியவர்களை அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஷைத்தான்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜிதுக்குள்ள நுழைந்து சர்வார தொழுகை கூட தொழாமல் இருக்கிறார்கள். மூத்தவர்கள் சுப்ஹானல்லாஹ், இந்த பாவங்கள் ரமலானுடைய மாதம் கனிமகளே அவமதித்துக் கொண்டிருக்கிறோம், அகௌரவப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், நம் சமுதாயத்தை பாதுகாக்கும் கனிமகளே இவ்வளவு கேவலமான செயல்கள்
இந்த 6 கண்டிஷனையும் எந்த மனிதனுடைய உடம்புக்குள் இருக்கிறதோ என்பதை இஸ்லாம் உலகளுக்கு ரொம்ப வாஜிபாக இருக்குது. இல்லை நோம்பு நாங்கள் படிக்க மாட்டோம், நாங்கள் எங்களோட வீட்டில் தான் நாங்கள் போவோம், ரமதானுடைய மாதம் அது போய்விடுக்கும், நாங்களும் அதே போக்கில் நாங்கள் கடந்து போயிடுவோம் என்று தைரியமாக கனிமகளே நோம்புடைய காலத்தை கடந்து விட்டால் அல்லாஹ் அக்பர் சல்லாஹ் சொன்னாங்க. 2 விதமான ஹதீஸ் இருக்கு கனிமகளே. யார் ரமதானுடைய காலத்தை உதாசீனம் செய்யறானோ அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கு உண்டாகும். 2வது ஹதீஸ், யார் ரமதானுடைய மாதத்தை அவன் கௌரவப்படுத்தாமல் அதை பயன்படுத்தாமல் விட்டுவிடுகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையை நாசத்தாகட்டும், கேவலம் உண்டாகட்டும். வீட்டுக்கு வந்து ஒருத்தர் கதவு திறச்சாங்க. முஸ்லிமான ஒரு மனிதர், எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்கள் காலத்தில் கேட்டா சட்டத்தில் நான் பேசுறேன், மாற்று சகோதரர்களை பற்றி பேசுறதும் இல்லை. ஒரு முஸ்லிமான மனிதனுடைய வீட்டுக்குள்ள வந்து அமர்ந்து ஒரு கப் தண்ணி தாங்களுடைய காலத்தில் கேட்கவண்டா என்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி ஒரு கப்பை எடுத்து அந்த முஸ்லிமான மனிதருக்கு நான் கொடுத்தால் கண்ணியமாகவே இஸ்லாம் மகா பெரிய பாவமாக எங்களுக்கு முன்வைத்திருக்கிறது. ஹராம். நம் வீட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய கணவருக்கும் குழந்தைகளுக்கும் நாம் பகல் வேலையை சமைப்போம் என்றால் அல்லாஹ் அந்த வீடு முசீபத்துக்குரிய வீடு மாறும் என்ற விடயத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் நம் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். இறுதியாக கிடையாது ரமலான் 3 பகுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரஹ்மத்துடைய 10, மக்ஃபிரத்துடைய 10, நரக விடுதலுடைய 10. ரஹ்மத்துடைய 10 நாம் இருக்கிறோம். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை நாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். கனிமகளே, 5 விதமான அமல்கள் இருக்குது. நாங்கள் முக்கியத்துவம் செலுத்தணும். எங்களோட குர்ஆன், எங்களோட சதகா, நாம் துஆவை அதிகமாக செய்ய வேண்டும். 3 குடும்ப பந்தங்களோடு சேர்ந்து நடக்கணும். நஃபிலான வணக்கங்கள் எடுத்துவிடக்கூடாது. இந்த 5 விதமான வணக்கங்கள் இபாதத்துகள் ஹதீஸ்கள் குர்ஆன் நம்மளுக்கு வைத்திருக்குது. கனிமகளே, கடந்த ரமலான், இந்த ரமலான் இதுக்கு நாம் 2 நோம்பு கலந்துட்டோம். அடுத்த மக்ஃபிரத், அடுத்தது துகம் இருந்தால் எவ்வளவு வேகமாக கடக்கும் என்பதை எனக்கு கூற முடியாது. நாம் இதை நாசமாக்கி வீணாக்கி கேலி கூத்துகளில் நாம் இதை நாங்கள் கழித்து விட்டோம் என்றால் இனிமகளே அல்லாஹ் அதற்குரிய தண்டனையை கொடுப்பதில் எந்த விதமான 2வது கருத்து கிடையாது. எனவே இருக்கக்கூடிய காலத்தை நாம் பயன்படுத்துவோம். ரமதானை சிறப்புக்குரிய காலமாக, இபாதத்துக்குரிய காலமாக. எனவே வருமானங்கள் அவசியம்தான். வருமானத்தை எப்பயும் தேடிக்கொள்ளும். ரமதானுடைய மாதத்தை எப்படி மறந்து கொண்டிருக்கிறார்? அல்லாஹ் தஆலா இந்த பேசப்பட்ட விடயங்களை முழுமையாக அமல் செய்ய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா நசீபாக்குவார். கடந்த காலங்களில் பாவம் செய்த கரங்களை இருக்கிறாங்க. பாவம் செய்த கரங்களை இருக்கிறோம். கண்கள் நிறுத்து போயிருக்கிறார்கள். கண்கள் நிறுத்து போயிருக்கிறார்கள். என்னுடைய பணக்கத்தினுடைய பாவங்கள் நினைக்கிறீர்கள். என்னுடைய உஸ்தாதுடைய பாவங்கள் நினைக்கிறீர்கள். அவர்களை கௌரவப்படுத்துவீர்களா? அவர்களுக்கு கண்ணியப்படுத்துவீர்களா? அவருடைய தொழில்தோடு செஞ்சிருக்கிறாங்க. நோயற்ற வாழ்க்கையை நசீபாக்குவீர்களா? ரமதானை முழுமையாக அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருக்கிறீர்களா? ரமதான் முழுமையாக சிறப்பாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நசீபாக்குவீர்களா? அதை பெற்ற மூத்தருக்கு பாதுகாத்துவீர்களா? மோசமான மூத்தருக்கு பாதுகாத்துவீர்களா? ஹராமான தொழிலுக்கு பாதுகாத்துவீர்களா? ஹராமான செயல்பாடுகளுக்கு பாதுகாத்துவீர்களா? நஜீஸான செயல்பாடுகளுக்கு பாதுகாத்துவீர்களே. ரமதான் மாதத்தை கௌரவப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் நசீபாக்குவீர்களா? மக்காவுடைய பூமியில் எனக்கு மூத்த தந்தீர்களா? மதீனாவுடைய பூமியில் எங்களுக்கு மூத்த தாயாளா? மஸ்ஜிதில் வச்சு எங்களுக்கு மூத்த தாயாளா? குர்ஆன் ஓதி கொண்டு கொடுக்கக்கூடிய மூத்த தாயாளா? கண்ணியமான மூத்தர்களுக்கு நசீபாக்குவீர்களா? மோசமான மூத்தர்களுக்கு பாதுகாத்துவீர்களே. அது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றப்பே அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأوصيكم أولا بتقوى الله. فيا أيها الناس اتقوا الله فإن التوبة سبحانه اتقوا الله فإن التقوى يعبد الحسنات وعليكم بالسنة فإن السنة بالطاعة. من أطاع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم بالبدعة فإن البدعة من المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وضل. وعليكم بالصدق فإن الصدق يهدي ويهدي وعليكم
إحسانا فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه هو أرحم الراحمين ولا تحب الدنيا فتكونوا من الخاسرين ألا وإن نفسا أحدثتها فاتقوا وأجملوا بالتوكل عليه فإن الله يحب المتوكلين وادعوه له يجيب الداعي واستغفر ذنوب عليه وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ربكم بالنسبة لكم إن الذين يستكبرون عن عبادة سيدخلون جهنم داخلين بارك الله لكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآية والذكر الحكيم أستغفر الله لي ولكم سائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى